தமிழ்நாட்டு அரசியலே குற்றச்சாட்டு அரசியல் தான் அப்படின்னு நிதியமைச்சர் சிதம்பரம் சொல்றாரு. குற்றச்சாட்டு சொல்லாத நாட்கள் அபூர்வமானவை அப்படின்னு சொல்றாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க அவருடைய குற்றச்சாட்டை? இல்லை, அதாவது மத்திய நிதியமைச்சராக இருக்கின்ற சிதம்பரம் அவர்கள் அவருடைய மனநிலையை தான் இது வெளிப்படுத்துது. அரசியல் அவருக்கு பாராட்டு சொல்கிறதுக்கு தான் அரசியல் நடத்தணும்னா இந்தியாவில் காங்கிரஸில் கூட அவரை பாராட்ட மாட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய இந்த பரிதாப நிலைக்கு 100% காரணமாக இருந்தவர் சிதம்பரன்றது தான் காங்கிரஸ்காரங்களுடைய குற்றச்சாட்டு. ஆக அவருடைய நடவடிக்கைகள் தான் அந்த குற்றம் சாட்ட வேண்டிய அவசியத்தை உருவாக்குறத ஒழிய அவர் என்னவோ தமிழ்நாட்டுக்கு அல்லது இந்தியாவுக்கு ஒரு பொறுப்பான நிதியமைச்சராகவும் பொறுப்பான அரசியல் கட்சி தலைவராகவும் இருந்து அரசியல் நடத்துனது போலவும் அவரை ஏதோ ஒரு வன்மத்தோடு குற்றம் சொல்கிறது மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கு இந்த நாட்டினுடைய எல்லாவித தீமைக்கும் காரணமாக இருந்தது, அதை ஊக்கப்படுத்துனது, அந்த ஒரு நிலையை பார்த்து சந்தோஷம் அடைந்தது இதில் பெரும் பங்கு சிதம்பரம் போன்றவர்களுக்கு உண்டு. ஆக இந்த நாட்டினுடைய பாதிப்புகள் இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனும் இந்த நாட்டில் பொருளாதாரத்தாலும் மற்ற சூழல்களாலும் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கு அவருடைய பங்களிப்பு பெரும்பகுதி உண்டு. அந்த அரசாங்கங்களை ஒரு தவறான திசையில் அழைத்து சென்றதும் மக்களுக்கு எதிரான திசையில் அழைத்து சென்றதும் சிதம்பரம் போன்றவர்களுடைய கடந்த கால நடவடிக்கைகள். அதனால் அவர் குற்றம் சொல்வதை தவிர வேறு வழி இல்லை. அரசியலில் ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேலே குற்றச்சாட்டை வைக்கிறதும் அந்த குற்றச்சாட்டுக்கு பதிலோ விளக்கமோ கொடுத்துட்டு இந்த குற்றச்சாட்டு சுமத்தியவர்கள் மேலே பதில் குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஜனநாயகத்தில் அனுமதிக்கப்பட்ட விஷயங்கள் தானே. அது ஒரு அவதூறு செய்வதாகவோ அல்லது லாவணி அரசியல் மாதிரியோ தரம் தாழ்ந்ததாக பார்க்கணுமா என்ன? இல்லை, அதில் சிதம்பரம் அவர்கள் சொல்லக்கூடியது தமிழ்நாட்டு அரசியலே குற்றச்சாட்டு அரசியல்னா அப்போ மெத்தடான எப்படி இருக்குது? நீங்கள் இன்னைக்கு யூபி பார்த்தீங்கன்னா யூபியில் அசாம்கான் பேசுனதை பற்றியோ இல்லை யாரை பற்றியோ ஏதாவது ஒரு குற்றச்சாட்டும் அதுக்கு பதில் குற்றச்சாட்டும் வழக்கு பதிவு பண்ணுவது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. திரிணாமுல் காங்கிரஸினுடைய தலைவியை தேர்தல் கமிஷன் மேலே கான்ஸ்டியூஷன் மேலே மிகப்பெரிய தாக்குதலையும் குற்றச்சாட்டையும் தொடுத்துக்கிட்டே இருக்காங்க. எங்கே நடக்கலை? ஏதோ தமிழ்நாட்டை சிங்கிள் அவுட் பண்ணுறதுங்கிறது தன் மீது விழக்கூடிய குற்றச்சாட்டுகளிலிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காக அவர் இப்படி பண்ணுறாரு. ஆரோக்கியமான விமர்சனங்கள் வந்தால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தான். குற்றச்சாட்டுகள் வந்தால் குற்றச்சாட்டுக்கு விளக்கம் அளிக்க வேண்டியதானே தவிர குற்றச்சாட்டுகள் சொல்வதே ஒரு குற்றச்சாட்டாக மாற்றினா எப்படி? அது சிதம்பரம் போன்ற நபர்கள் அதெல்லாம் ஒரு பெருசுப்படுத்தி இப்படி பேசுகிறதுங்கிறது அரசியலில் உங்களுக்கு கருத்துக்கள் வருவது ரொம்ப நல்லது. இது இப்படி பண்ணியிருக்கணும், அப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பண்ணக்கூடாது, இவர் இப்படி தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்கிறது மூலமாக தான் ஜனநாயகம் வளரும். நீங்கள் குற்றச்சாட்டுகள் இல்லாத வெறும் பாராட்டுகளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஏதோ பொய்ன்னு அர்த்தம். அது அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படுவது ஜனநாயகத்துக்கு நல்லதில்லை. அவர் சொல்றது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் பற்றியதா இல்ல திராவிட முன்னேற்ற கழகமும் அதிமுகவும் ஒருவர் மீது ஒருவர் தினந்தோறும் குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு இருக்காங்க மாதிரி சென்ஸ்ல அந்த அளவுக்கு ஒரு பெருந்தன்மையான செய்தி எதையும் சொல்ல. அவர் இந்த நாட்டுக்கு ஒரு நிதியமைச்சராக இருந்தவர், தமிழ்நாட்டில இருந்து போனவரை தமிழ்நாடு குற்றம் சொல்லுது. நான் இந்தியாவுக்கே ஒரு பொதுவான தலைவராக இருக்கிறேன், தமிழ்நாடு என்னை குற்றம் சாட்டு சொல்லி விமர்சனம் பண்ணுது. அது தமிழ்நாட்டுக்கு அவர் நன்மை செய்தது போலவும் அவருடைய தகுதியை குறைச்சு மதிப்பிடுவதை போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக சொல்றாரு. ஓடி அவர் அதிமுக மேல இருக்க குற்றச்சாட்டு ஏன் வைக்கிறீங்கன்னு கேட்கல, அடுத்த கட்சி மேல ஏன் குற்றச்சாட்டு அவர் மேல குற்றச்சாட்டு சொல்றாங்களா, அவர் செஞ்ச இதெல்லாம் நன்மையெல்லாம் ஏத்துக்க மறுக்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்றாரு. நன்மை செஞ்சிருந்தா தானே ஏத்துப்பாங்க. பையன் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது பல விவரங்களை கொடுக்கலன்னு ஒரு ஐடில முன்னாள் அதிகாரி குற்றச்சாட்டு சொல்லிட்டாரு. இப்படி பலர் அவர் மேல சில குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. அதை கூட ஒரு மனசுல வச்சுட்டு கடந்த தேர்தலில் கூட அவர் வெற்றியை குற்றச்சாட்டாக தான் சொன்னாங்க. அது என்ன அவர் நடந்துகிட்ட முறை, அவர் பெற்ற வெற்றி என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு வெற்றியாகவும் முடிவு அறிவிப்பதில் ஏற்பட்ட சந்தேகங்களை தான் அந்த நிலையை உருவாக்கிச்ச ஒழிய அவருடைய இவர் ஏன் பின்கதோடையா வெற்றி படிவத்தை வாங்கிட்டு போறாரு. நேர்மையா நேர்மையா முன்னாடி வாங்கியிருந்தாரு, குற்றச்சாட்டு வராது. அதற்கு பின்னால என்ன இருக்கு? அதிகார போட்டியில ஒருவர் மீது ஒருவர் அரசியல் கட்சிகள் குற்றம் சாட்டி கொள்றதே அதன் மூலமாகத்தான் மக்களுக்கு பல விஷயங்கள் தெரியுது. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக ப்ரோஆக்டிவா சிலர் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தெரிகிறது ஒரு பக்கம். ஆனா கட்சிகள் ஒருவரோடு ஒருவர் பரஸ்பரம் ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லிக் கொள்வதன் மூலமாகத்தான் பல விஷயங்கள் வெளியில வருது. அதாவது குற்றச்சாட்டுக்கும் விமர்சனத்துக்கும் ஒரு மெல்லிய இடைவெளி இருக்கு.
விமர்சனம் என்பது கொள்கை சம்பந்தமாக இப்படி பண்ணியிருக்கலாம், அப்படி பண்ணியிருந்திருக்கலாம், இந்த கொள்கையில் இந்த மாதிரி விமர்சனத்துக்குரிய கருத்துக்கள் இருக்குன்னு சொல்றது. குற்றச்சாட்டு என்பது கமிஷன். நீங்க வந்து ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய தவறுவதோ, வரைமுறைக்கு விதிமுறைக்கு மீறாக செய்வதோ என்பதோ. அப்போ குற்றச்சாட்டு என்று வரும்போது ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை அடிப்படையில் தான் வரும். குறிப்பிட்ட பிரச்சனை அடிப்படையில் குற்றச்சாட்டு யார் மேலே கூறப்பட்டால் அவங்க விளக்கம் சொல்லணும். குற்றச்சாட்டு சொல்றதே தப்புன்னு சொல்லக்கூடாது. அப்படி பேசுறதுங்கிறது கரெக்ட் கிடையாது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு. Takani, 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 takani.